இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வருடமும் நம்ம ஒரு அக்னிஹோத்திரிக்கு ஹானர் பண்ணுறோம். அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கடினமான ஒரு ஸ்ரௌத்த கர்மா. அது சாதாரணமாக எல்லாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சாதாரண ஔபாசனத்துக்கே இருக்கிறதுக்கு யோசிக்கிறா நிறைய பேர். ஔபாசனத்தில் ஆரம்பித்து அக்னிஹோத்திராதி பரியந்தம் ஒருத்தர் பண்ணுறாருன்னு சொன்னால் அது சாதாரண வேலை இல்லை. முக்கியமாக அதில் கவனிக்கணும் என்னென்னா, இந்த மாதிரி அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணுறவா காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவளுக்கு அனுஷ்டானத்திலே டைம் போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தானா மறுபடியும் சாயந்தர அனுஷ்டானம் வந்துடும். அதனால் அவள் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் நிறையா பேர் மனசில் இருக்குது. அப்படி கிடையாது. அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது எப்படின்னா, சந்தி காலத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு கர்மா. அந்த சந்தி வேலை, சந்தி காலம் முன்னாடி இல்லை, சந்தி வேலையில் சந்தியாவதனம் பண்ணிவிட்டு இந்த எப்படி சமிதாதானங்கிறத பண்ணுறோமோ அது மாதிரி அக்னிஹோத்திரம்ங்கிறத பண்ணி ஆகணும். அந்த நேரத்தை தவற விடக்கூடாது. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பல கர்மாக்கள் பிராயஷ்சித்தம் பண்ணி நம்ம பண்ண முடியும். அக்னிஹோத்திரம் அப்படி கிடையாது. அந்த நேரத்தை பண்ணணும். அடுத்தது அவளுக்கு நிறையா நியமங்கள்லாம் உண்டு. ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு போகிற சமயத்தை அக்னியை ஸ்வீகரிச்சுட்டு போகணும். இப்படிலாம் இருக்குது. நீங்கள் அவரை முகத்தை பார்க்கலாம் எவ்வளோ தேஜஸ்வியாக இருக்காருன்னு. காரணம் என்னென்னா அவ்வளோ சின்சியர். அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றதை பார்த்தோன்னா பிரமிப்பாக இருக்குது. அவரை பற்றி எனக்கு ஒரு பயோடேட்டா அனுப்புங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கார். அது ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷம். அதாவது ஒரு அக்னிஹோத்திரிங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியல் புருஷர் அவர், ஆதர்ஷ புருஷா. நான் இப்போ அவரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்கிறேன். இவர் பெயர் ஞானேந்திர சாபக்கோட்டா. ஞானேந்திர சாபக்கோட்டா அப்படிங்கிற அவர் பெயர். நேபாளத்தில் பிறந்தவர். உத்தரப்பிரதேசத்தில் செட்டில் ஆகிட்டார். வாரணாசியில் இருக்கார். அங்கே வாரணாசியில் வியாக்கரண விபாகத்தில், அதாவது கிராமர், அந்த கிராமர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார். இவர் பூர்வ மீமாம்சா விஷயத்திலையும் நவ்ய வியாக்கரணத்திலையும் பிஹெச்டி வாங்கியிருக்கார். டபுள் டாக்டரேட். ஒரு சிங்கிள் டாக்டரேட் இல்லை, டபுள் டாக்டரேட். அதுக்கப்புறமா இவர் பல வருஷங்கள் பல இடத்துல பணியாற்றி இப்பொழுதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார். சம்பூர்ணானந்த சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயம் அப்படிங்கிறது வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில். இவர் 2 புக்ஸு எழுதியிருக்கார். மீமாம்சா சாஸ்திரிய பிரமாண விமர்ஷா அப்படின்னு ஒரு புக்கு. சாங்கியாயன காத்தியாயன பௌத்திர பிரகிருதி. சாங்கியாயனர் காத்தியாயனர் இவா 2 பேரும் சொல்கிறக்கூடிய ஸ்ரௌத்த பிரகிருதி எப்படி இருக்குன்றது அதை ஒரு புக்கு போட்டிருக்கார். இதை தவிர 3 புக்ஸு, அதாவது பராசர மாதவம் அப்படிங்கிற புக்கில் உடைய 3 காண்டங்களை எடிட் பண்ணி போட்டிருக்கார். அப்புறம் ரிசர்ச் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கார். 1 2 இல்லை, 26 ரிசர்ச் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கார். சார், ஒரு முக்கியமான விஷயம், 26 ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறதுனா சாதாரண வேலை தான் யாருக்கும் தெரியும். அப்படி பண்ணியிருக்கார். அது தவிர செமினார் 13 செமினாரில் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கார். 7 ஒர்க் ஷாப்ஸ் நடத்தியிருக்கார். அது தவிர ஸ்பெஷல் இன்வைட்டியாக ஒரு 4 செமினாரில் இருந்திருக்கார். இதை தவிர பல யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய விசேஷ காரியக்கிரமத்தில் ப்ரிசைட் பண்ணியிருக்கார். ஒரு 5 யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பெரிய காரியக்கிரமங்களில் இவர் ப்ரிசைட் பண்ணியிருக்கார். அது தவிர 2 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். இப்போது இந்த அக்னிஹோத்திராதிகள் விஷயத்தில் 2007 அவர் மித்ரவிந்தா ஸ்ரௌத யாகம் அப்படிங்கிற இந்த சம்பூர்ணானந்த சரஸ்வதி மகா விஸ்வவித்யாலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு மித்ரவிந்தா அப்படின்னு ஒரு ஸ்ரௌத்த யாகத்துக்கு
நடத்தின்னு இருக்கார். வருஷம் 2007 இது வரைக்கும் நடத்தின்னு இருக்கார். இதே மாதிரி டெல்லியில் 2017 இந்த மாதிரி யாகம் நடத்துறச்ச அங்கே நடத்தி வச்சுருக்கார். அதை தவிர 2016 பிரத்யன ஆக்ரயின ஸ்ரௌத இஷ்டி அப்படி ஒரு இஷ்டி, அதே மாதிரி தர்ஷபூர்ண மாச இஷ்டி அப்படிங்கிற ஒரு இஷ்டி, அக்னிஹோத்திர ஹோமம் இதெல்லாம் 2016 பண்ணிகிட்ருக்கார். இவருடைய கிரகிய கர்மங்கள்லாம் பார்ஸ்கர சூத்திரத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இவர் ஸ்ரௌத்த கர்மாக்கள்லாம் காத்தியாயன சூத்திரங்களை பேஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா 2 சூத்திரங்களும் அவருக்கு தெரியறது, அந்த சூத்திர பத்ததிகள்லாம் அவருக்கு தெரியறது, அது பிரகாரம் செய்யணும்னு தெரியுது. இப்படியாக இதை தவிர நிறையா குழந்தைகளுக்கு குருகுல சிக்ஷா மூலமாக வியாக்கரணம், மீமாம்சா, ஸ்ரௌத்த கர்மா இது மூணும் சொல்லித்தரார். இவர் வாரணாசியில் இருக்கார். இப்படிப்பட்டவருக்கு நம்ம கௌரவிக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம வாரணாசி போயிருக்கிறச்சு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். அக்ரி பண்ணிட்டு இருக்கார், வந்திருக்கார். அவருக்கு எங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி ஏதேஷாம் கிருப்பையா அஸ்மாக்கம் சுபம் பவத்து இதி பிரார்த்தனா கிருத்வா அகம் தேஷாம் ஹானர் இதானிம் கரிஷ்யாமः. I request Chief Guest to honor the Agni.